பிக் பேஷ் லீக் 2024-25 13வது போட்டி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த சீசனை ஓகேவா ஸ்டார்ட் பண்ணாலும் ரிசல்ட் பேஸில் உங்களுக்கு ஓகே இல்லை. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் இந்த சீசனை மோசமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் போட்டியில் 74க்கு ஆல் அவுட்டு, இரண்டாவது போட்டியில் இண்டிவிஜுவல் பர்சன் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு செம்ம கம்பேக் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஹோமில் @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 கேம்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, மினி லீக்ஸ் ரொம்பவே சூப்பராக கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஏர்னிங்ஸை எடுக்க முடியும். பர்டிகுலராக இந்த டீம் ஜெயிக்கும், இந்த பர்டிகுலர் பிளேயர் 50+, இந்த பர்டிகுலர் பிளேயர் 2+ விக்கெட் எடுப்பார், இப்படிலாம் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரியல் 11 பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குது. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அடிலையில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்குது. லைட் ட்ரெயின் ஃபோர்காஸ்ட்டு மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவர்காஸ்ட் கண்டிஷனெல்லாம் சில விஷயத்தை மைண்ட் பண்ணணுங்கிறதுனால அதை சொல்கிறேன். December 27 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:45 PM ஸ்டார்ட் ஆகுது. 76 போட்டியில் 41 பேட் ஃபஸ்ட்டு, 32 சேசிங்கு. இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் இந்த நம்பர் பார்க்கும்போது, பட் ஸ்டில் ஓவர்காஸ்ட் கண்டிஷன் அப்படின்னால சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு 166. இது நல்ல நம்பர். 76 போட்டிக்கு அப்புறம் 166 மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங் ட்ராக். ரீசன் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது கடந்த 10 போட்டியில் 4 போட்டி 200+ வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில மேட்சஸில் சேஸும் பண்ணியிருக்காங்க. அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸில் யோசிக்கும் போது நிறைய ஸ்கோர் பேஸில் எதிர்பார்க்கணும். ஆவரேஜாக பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. தண்டர் 232க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் 92க்கு 10 அப்படிங்கிறத ரீசெண்டாக பதிவு பண்ணாங்க. 17 போட்டி 150க்கு பிலோவாக தான் வந்திருக்கு பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது. அண்ட் மீடியம் ஸ்கோர்ஸ் நிறைய இருந்திருக்கு. 190 அப்போவா 11 டைம்ஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாகவே வருது, அதை பாருங்கள். அண்ட் ரீசன்ஸ் மேட்சஸ் பாருங்கள். ஸ்ட்ரைக்கர்ஸ் ஓரளவுக்கு வின் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். பேக்கெண்டில் சில மேட்சஸ் தோற்றுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இருந்தால் கூட ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹோமில் பெட்டராக இருந்திருக்காங்க. ஹரிக்கன்ஸ் கொஞ்சம் ஹோமை தவிர்த்து வெளியில் வரும்போது டவுனாக இருந்திருக்காங்க. அதனால் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். அண்ட் ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். ஒரு சில 200s வந்திருக்கு. 92க்கு 10 அப்படிங்கிற அந்த ஸ்கோரும் வந்திருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிளி ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி லோ ஸ்கோர்ஸை எதிர்பார்க்கலாம். ஓவலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயந்தான். ஸ்ட்ரைட்டாக ஆடுறதுக்கு பார்ப்பாங்க பவர் பிளேயில். ஸோ அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் லேட்டர் பேஸில் ஸ்கொயரில் 6s 4s இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் போன போட்டியில் கூட டார்ஜி ஷாட் ஸ்கொயர் ஷாட்ஸில் நிறைய சக்ஸஸ் பண்ணார். ஸ்கொயர் பவுண்டரி சின்னதுனால நிறைய புல் ஷாட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் பால் ரொம்ப அதிகமாக போட மாட்டாங்க. ஒரு சைடு பவுண்டரி சின்னது பெருசு அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும் அப்போ வந்து ஷார்ட் பால்ஸை நிறைய எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ்ட ஷார்ட் பால் இருந்ததுன்னா ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயமா போய் அமையும். ஸோ அந்த பேஸ்லேயும் நம்ம யோசிக்கணும். அண்ட் எண்ட் ஓவர்ஸ் பவுலர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் லாங் ஆஃப் பேஸ் பண்ணி மேலே பால் போடுவாங்க. அதில் நிறைய LBW போல்ஸ், அடிலைடை பொறுத்த வரைக்கும் நிறைய LBW போல்ஸ் கிடைக்கும். அந்த நேரத்தில் லாங் ஆஃப் கேட்சஸ் இருக்கும். இதையுமே நாம் மைண்ட் பண்ணி போகணும். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 14 மெம்பர் ஸ்குவாடு. லின்னை வெளியில் மறுபடியும் வைப்பாங்களா? லின்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் இருந்திருக்கு. பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு டச்சில் இல்லாத ஃபீல் இருக்குது. வெதரால்டு வந்ததுனால வெதரால்டு உள்ளே வச்சுட்டு லின்னை வெளியில் தள்ளுவாங்கன்னு தோணுது. டார்ச்சி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா விளையாடலாம். ஸ்கொயரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பெட்டராக விளையாடலாம். லின்னும் ஸ்கொயரில் சூப்பராக விளையாட, அதில் டவுட்டே இல்லை. பட் இப்போதைய டச்சுங்கும் போது டார்ச்சி பெட்டராக ஷோ பண்ணியிருக்கனால டார்ச்சி ஷாட் உள்ளே வந்துடும், லின் வெளியில். இல்லை ஒரு ஸ்பின்னரை ஆஃப் பண்ணலாம். ரெயின் ஃபோர்காஸ்ட்டும் இருக்குது. ஃபோர்காஸ்ட் பெருசாக இல்லை, இருந்தாலும் அந்த ஓவர்காஸ்ட் கண்டிஷனுக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்க வேண்டாம்னு யோசிச்சு பாய்ஸை வெளியில் தள்ளிட்டு லின்னை வந்து மேலே கொண்டு வந்தால் பேட்டிங் டெத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா பவுலிங் பேஸில் இங்கே ஒரே கிடையாது. பேஸ்லி, ஓவர்டன்னு, லியாம் ஸ்காட்டு, தேர்ன்டனு, பாய்ஸு, லாய்டு பப்பு. பாய்ஸ் விட்டால் கூட இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக டார்ச்சி மாற்றி ஸ்டார்ட் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா தொடர்ந்து ஏன் 2 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற கேள்வியுமே வருது. ஒரு பக்கம் மாற்றி ஸ்டார்ட்டு டார்ச்சி ஸ்டார்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. பேஸ்லி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேட்டராக தான் விளையாண்டுருக்கார், பவுலிங் பேஸில் இல்லாமல் இருக்கார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிற ஃபீல் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஸ்பின்னரை பேஸ் பண்ணி தான் மடக்கிறாங்க, ஆப்போனன்ட்ஸை வந்து டவுன் பண்ணுறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து ரீசன்ட் சீரியஸில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு முன்னாடி ரஷீத் கான் இருந்தார். அவரோட 4 ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர்ஸாக இருக்கும். ஸோ அந்த பேஸில் அவங்க திங்க் பண்ணுறது ஸ்பின்னர் வந்து பெட்டராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க.
ஷார்ட்டு வெதரால்டு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு டச்சில் இருக்காங்க. குறிப்பாக ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் இன்னும் பெஸ்ட்டை கொடுக்கல. ஆனால் அடிலைடில் அவரோட பெஸ்ட் எப்பயுமே இருக்கும். இந்த சீரீஸில் ஒரு அடிலைட் மேட்ச் அதில் ஸ்கோர் பேஸில் பெருசாக பண்ணாட்டியும் பவுலிங் பேஸில் வந்துட்டார். ஸோ மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெதரால்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டச்சில் இருக்கார். டார்ச்சி ஷாட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர் ஷாட்ஸ் நல்லா ஆடுவார். ஒல்லி போப்பு ஓகேவான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுவார். பட் லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. அண்ட் கிராண்ட் லீக்ஸில் யோசிக்க வேண்டிய பிளேயர். பேஸ்லி, ஓவர்டன், லியாம் ஸ்காட் இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய பிளேயர். தேர்ன்டன் பாய்ஸ் லாய்டு பாப் விக்கெட் டேக்கிங் போடுறது. லாய்டு பாப் பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியில் வேற லெவல் பண்ணார். ஒரு போட்டியில் ஒரே ஓவரில் நிறைய ரன்ஸ் கொடுத்து கேமை விட்டார். ஸோ 2 டைப்பில் போச்சு. ஸோ இருந்தாலுமே டீசன்ட் பவுலிங் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் 2 லெக்கி பார்க்கலாம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் டாப் ஆர்டரில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அந்த பேஸில் 2 லெக்கியை ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்துடுவாருன்னு நினைக்கலாம். அதை பாருங்கள். சார்லி வாக்கிம், படி டூலி அண்டு ஹட்சோக்லு இன்க்ளூட் ஆகிருக்காங்க. டூலிக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு பயங்கர சக்ஸஸாக போன சீசனில் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த பேஸில் டூலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? வாக்கர் சலாம்கில் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பின்னர் பாசிபிளாக ஸ்டான்லேக்கை வெளியில் வச்சுட்டு டூலியை கூட கொண்டு வரலாம். மெரிடிட், எல்லிஸ், ஜோர்டானு 3 பேசர் அண்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் தேவைன்னு யோசிச்சா ஸ்டான்லேக்கு தான் வச்சுருக்கணும். அதையுமே பார்க்கணும். அண்ட் சலாம் கீழே வெளியில் தள்ளிட்டு பேட்டி டூலியை எடுத்துகிட்டு வருவாங்களா? இந்த இடம் ஒரு கேள்வி தான். அண்ட் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக சலாம் கீழ் இருக்கார். எனிவே பார்க்கலாம் ஆன் டைமில் என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்ட்டு. ஜுவல் அண்ட் ஓவன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜுவலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி டாப் ஆடலை. அண்ட் ஓவனை பொறுத்த வரைக்கும் லாங் ஹேண்ட் இருக்குது. பவர்ஃபுல் ஹிட்டராக தெரிகிறாரு. அண்டு டொமஸ்டிக்கில் நிறைய ஓப்பன் பண்ணார். பட் இங்கே ஓப்பனிங் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி தான் பேசணும். ஆனால் நமக்கு பெரிய அளவில் நம்ம சொன்ன வார்த்தைக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில். செம்மையான ஒரு செஞ்சுரி, செம்ம ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். பார்க்கலாம் அது தொடருமான்ட்டு. ரைட்டாக மீடியம் பவுலிங்கை நல்லா பண்ணுவார். பட் ரீசெண்டாக ஓப்பனிங் பொசிஷன் கொடுத்து பவுலிங்கை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். இருந்தால் கூட இப்போதைக்கு பேட்டராக கன்சிடர் பண்ணி தான் போய் ஆகணும். சாய் ஹோப்பு ஓரளவுக்கு ஓகே. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு T20 பிளேயர் என்னை வந்து நிறைய கிரிக்கெட் நிறைய ஃப்ரான்சைஸில் எடுங்க அப்படிங்கிற மாதிரி யோசனையில் விளையாடுறாரு. ஸோ அந்த பேஸில் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஒரு ஸ்டார்ட் கிடைக்கிறத பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. சாய் ஹோப் முன்னாடியெல்லாம் அந்த ஸ்டார்ட் கிடச்சுன்னா பெருசாக கன்வெர்ட் பண்ணிடுவார் அப்படின்ற அந்த சிந்தனை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எனி டைம் அவுட் ஆகிற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கார். பென் மெக்டர்மட் விக்கெட் கீப்பர். இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறார். டீசெண்டான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸ்கொயரில் நல்லா ஆடுவார். இந்த மாதிரி கிரவுண்ட்ஸு அவருக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கலாம். நிக்கில் சௌத்ரி எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுக்கல. பவுலிங் பேஸில் ஒரு ஸ்லோவர் எதிர்பார்க்கலாம். ஜோர்டான், எல்லிஸ், மெரிடிட்டு, ஸ்டான்லேக்கு, சலாம் கீழ் இவங்கெல்லாம் நல்ல பவுலர்ஸ். இதில் எல்லிஸோட பவுலிங் விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. ஜோர்டான் இன்னும் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பேட்டிங் பேஸில் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறோம். பட் இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகேன்ஸ்டாக அப்படின்ற மாதிரி பெருசாக யோசிக்க முடியாது. ஏன்னா 2 லெக்கீஸு கூட ஒரு ஆப்ரேக் பவுலர் மாற்றி ஷாட்டு. ஸ்பின் பேஸில் தேவைப்பட்டால் கூட டார்ச் ஷாட். ஸ்பின் பேஸ் யூனிட்டுக்கு எகேன்ஸ்டாக அவரோட பேட்டிங் பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு நல்லா யோசிக்க முடியல. பேஸ் யூனிட்டு லேட்டாக பேஸர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா ஜோர்டானா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு. பட் ஸ்பின்னர்ஸ் லேட்டராக இவன் லாய்டு போனால் லேட்டர் ஓவரில் போடுறாரு. லெக்கியை லேட்டர் ஓவரில் போடும்போது சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சில மேட்சஸ் டவுனாக இருக்கும் அப்படின்னா கூட நிறைய நேரங்கள் லெக்கீஸ் வந்து லேட்டர் ஓவரில் போடுறது, அந்த பால் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் கிரிப் பண்ணி போகிறது, இந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கிறிஸ் ஜோர்டான் கொஞ்சம் டஃப் தான் பேட்டிங் பேஸில். பட் பவுலிங் பேஸில் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லிஸ், மெரிடிட் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கும். மெரிடிட்டோட அந்த எண்ட் ஓவர் தொடருது. ஜோர்டானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸ்டான்லேக்கோட ஓவர் இருந்தால் கூட அந்தளவுக்கு கிரேட்டாக விக்கெட் விழலை. சலாம் கீழோட அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் இன்றைக்கி அவர் இருப்பாரான்ட்டு. ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபைபோல ஸ்டிக் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிக்கில் சௌத்ரி அப்பப்போ வரலாம் அப்படின்றது இருக்குது. அண்ட் பேட்டிங்னு பார்க்கும்போது டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஓகே. பட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் பேக் ஹேண்டில் ஆள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதே இந்த டீம்னு பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் ரொம்ப லேட்டாக அனுப்புகிறாங்க. கடைசி ஒரு 20 பால் பிடிச்சா போதும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க. லியாம் ஸ்காட்டை கூட சில நேரத்தில் ஜேமி ஓவர்டனுக்கு மேலே அனுப்புனா ஆச்சரியப்படுறதுக்குலாம் அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷராக லாஸ்ட் 4 ஓவர் பிளேயராக யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் சக்ஸஸும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மோடில் போகும்போது தான் அவர் பெஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு அப்படின்றனால அதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஒரு பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயே நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கர்ஸு இப்போ நல்லா பண்ண முடியும். இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி 5 பவுலர் ஸ்டிக்கில் ஹரிக்கன்ஸ் இருந்துருவாங்க. பட்
இந்த சைடு அப்படி யோசிக்க முடியாது. ஆப்ஷன்ஸ் ஹெவி அப்படின்னா கூட ஓவர் டன்னு தேர்ட் டன்னு பாய்ஸ் லாய்டு போப் முழுமையாக வீசுவாங்க. ஷாட்டுக்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஜேமி ஓவர்டன், ஹென்ரி தேர்ன்டன் ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு. எல்லிஸ் அண்ட் மெரிடித் தான் எண்டில் வீசுகிறாங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க வின்னிங் பேஸில் 14 and 8 அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஷியோ. ஸ்ட்ரைக்கர்ஸோட பேட் ஃபர்ஸ்ட் வின் வந்து 5 இருக்குது. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட பேட் ஃபர்ஸ்ட் வின் வந்து 4 இருக்குது. ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஸ் பண்ணும்போது நிறைய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஓவர் காஸ்ட் கண்டிஷனில். இல்லை ஸ்ட்ரைக்கர்ஸ் ரீசெண்டாக அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஒரே ஒரு வெற்றி, சொல்லப்போனால் 2 வெற்றி கடந்த 5 போட்டியில். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு கடந்த 5 போட்டியில் அவங்களும் 2 வெற்றி. ஸ்ட்ரைக்கர்ஸ் அகேன்ஸ்டாக அதில் பார்த்திங்கன்னா 2 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்றது மட்டும் இல்லை, ஓவராலாக இந்த 2 டீமோட நம்பர் ஸ்பேஸ்லையும் நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும். டாப் 14 என்னோட மைண்டில் மாற்றி ஷாட்டு ஆப்வியஸாக அடிலைனாவே அவர் தான் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. மிச் ஓவன் போன போட்டியில் விளையாண்ட விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் எடுத்து வரலாம். வெதர்லால்ட் நல்ல டச்சில் இருக்கார். டார்ச்சி ஷாட் ஸ்கொயரில் நல்லா ஆடுவார். இந்த கிரவுண்டில் பெட்டராக விளையாடலாம். மெக்டர்மெட் அந்த இடத்துல தான் வைக்கணும். விக்கெட் கீப்பராக வேறு இருக்கார். ஓலி போப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அண்டு நல்ல ஹிட்டிங் பேஸில் யோசிக்கலாம். கிறிஸ் ஜோர்டன், ஜேமி ஓவர்டன் இவங்க 2 பேருமே நல்ல போலிங் ஆல்ரவுண்டர்ஸு. எல்லிஸு, மெரிடிட்டு எண்டோரில் வீசுகிறாங்க. தேர்ன்டன் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. கம்ரான் பாய்ஸு, லாய்டு போப்பு 2 ஸ்பின்னர் மோஸ்ட்லி வீசுகிறாங்க. ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்களான்னு பாருங்கள். வாக்கர், சலாம் கில் அந்த இடத்துல பட்டி டூலி வராரான்னு பாருங்கள். சலாம் கில்லுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட்டி டூலியை வேறு மாதிரி ஏதாவது இன்க்ளூட் பண்ண பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நியூ பாலில் அவர் நல்லா வீசுகிறாரு. பிக் பேஸில் வெதர்லால்டு, மெக்டர்மெட்டு, ஸ்டான்லேக் அண்ட் சலாம் கில்ல குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்லேக் ஆப்வியஸாக சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. ஆனால் இன்றைக்கி எடுத்துட்டானா பெஸ்ட்டாக கூட பார்க்கலாம். வாக்கர், சலாம் கில் ஒரு இடத்துல ஃப்ளைட் பண்ணி போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அந்த இடத்துல பார்க்கணும். மெக்டர்மெட் விக்கெட் கீப்பர் இது வரைக்கும் இப்போ சக்ஸஸ் பண்ணலை பேட்டிங் பேஸில். வெதர்லால்டு போன போட்டியில் இல்லாதனால இப்போ பிக் பண்ண யோசிப்பாங்க. ஆனால் அந்த போட்டியில் வந்துடுவார்னு எதிர்பார்க்குறேன். ஷார்ட்டு, ஓவன் அண்டு ஜேமி ஓவர்டன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸஸ்ஸு. அண்ட் ஓப்பனர் பெட்டராக விளையாட முடியும் அப்படின்ற இடத்துல ஷார்ட் அண்ட் ஓவன் நல்ல சாய்ஸ். அண்ட் ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் எண்டோரில் வீசுகிறாரு. அண்ட் எண்டில் ஃபினிஷ் பண்ணுறது பேட்டிங்கில் நல்லா பண்ணுறாரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எண்டோரில் பவுல் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பென் மெக்டர்மெட், கிறிஸ் ஜோர்டன் அண்ட் எல்லிஸை கேப்டன் ட்ரை பண்ணலாம். 2 பாயிண்டில் கிறிஸ் ஜோர்டன் அண்ட் எல்லிஸு எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்புங்கிற வகையில். ஆனால் ஜோர்டானுக்கான முழுமையான வாய்ப்பு எண்டில் கிடைக்குமாங்கிறது கேள்வி தான். பட் 18வது ஓவர் 19வது ஓவர் இந்த இடத்துலையுமே சக்ஸஸ் கிடைக்கலாம். பென் மெக்டர்மெட் ஸ்கொயரில் நல்லா ஆடுவார். அந்த வகையில் ஓரளவுக்கு ஓகே ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். கேப்டன் மாத்யூசன், வைஸ் கேப்டன் ஜேமி ஓவர்டன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறனால ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ் ஜோர்டன் இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுக்கல. ஓவன் டாப் ஆர்டரில் பெட்டராக விளையாடலாம். மெரிட் அண்ட் எல்லிஸ் எண்ட் ஓவர். லாய்டு போப்பு தொடர்ந்து நல்லா அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு. தேர்ன்டனோட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருக்குது. வெதர்லால்டு ஷாட்டு இங்கே பெஸ்ட்டாக விளையாட முடியும். மெக்டர்மெட்டை மேலே எடுத்திருக்கேன். லின் இருக்காரா, இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. இது மட்டும் ஆன் டைமில் பார்த்துப்போம். அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிப்போம். லின் அப்படி இருந்தாலுமே பெரிய இன்னிங்ஸ் ஆடிடுவாருன்னு ஒரு குழப்பம் வருது. ஏன்னா ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இன்ஜுரிக்கு அப்புறமே அவர் வந்து அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் கொடுக்கல. சில நேரங்களில் மட்டும்தான் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியுது. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.